இந்த உலகத்துல எங்களோட வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் நாங்க தாயாக பதவி பரிணாமம் பெறதுதான். அதாவது தாய்ன்னு சொல்லக்குள்ள ஆரம்பத்துல நாங்க அந்த தாயின்ற தானத்தை அடைவதற்கு முற்பட்ட காலத்தை பார்க்கக்குள்ள விருப்பமான மாதிரி இருப்போம், விரும்பினது எல்லாமே சாப்பிடுவோம், விரும்பின நேரம் எழும்புவோம், விரும்பின நேரம் தூங்குவோம். எங்கட அந்த லைஃப் ரூட்டீன் எங்களுக்கு விருப்பமான மாதிரியே இருக்கும். ஆனா தாயிண்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே எங்கட பிள்ளைகளுக்கு விருப்பமானதை பார்த்துதான் நாங்க செய்யணும். காலையில எழும்புறத்துல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி பிள்ளைகள் எழும்பி விழித்துக் கொள்ற நேரத்துல நாங்களும் விழித்துக் கொள்ளணும். குழந்தைகள் தூங்க சென்றதுக்கு பிறகுதான் நாங்க தூங்க சொல்லணும். குழந்தைகளுக்கு விருப்பமான சாப்பாட்டைத்தான் நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கட வாழ்க்கை முழுவதையுமே எங்கட குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நாங்க எங்கட குழந்தைகளை ஒழுங்கான குழந்தைகளா வளர்த்து விட வேணும் இல்லையா? அப்போ எங்கட குழந்தைகளை ஒழுங்கான குழந்தைகளாக வளர்க்கணும் என்று சொன்னா எங்கட குழந்தைகள் விடயத்துல நாங்க ஒரு பிளான் ஒன்றை வச்சுக்க வேணும். எங்கட குழந்தைகளை எப்படி வளர்க்க போறோம், ஒவ்வொரு நாளையும் நாங்க அதற்கு ஏற்ற வகையில திட்டமிட்டு செயற்படுத்த வேணும். காலையில விழித்துக் கொள்ற குழந்தைய தூக்கி எடுக்கிறதுல இருந்து இரவு தூங்க செல்ற குழந்தைய அருகில இருந்து வருடி தூங்க விடுற வரைக்குமான ஒவ்வொரு நிமிடங்களையும் எங்கட குழந்தைகளுக்கு எப்படியான விடயங்களை வழங்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற வகையில அமைத்துக் கொள்ள வேணும். அப்போதான் எங்களுக்கு தேவையான மாதிரி சிறந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய வகையில எங்கட குழந்தை செல்வங்களை எங்களால ஆளாக்கி இந்த உலகத்துக்கு பொருத்தமான குழந்தைகளாக எங்களுக்கு வடிவமைத்து கொடுக்க கூடியதாக இருக்கும்.